Hi guys, I am Arfat. இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரீவியஸாக வீடியோஸ் நம்ம போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் இதே லெவலில் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி சேமாக வச்சு கீழே இறங்கிட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் ஜோன் பேட்டர்ன் சொல்லுவோம். இதை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிமாண்ட் ஜோன் பேட்டர்ன் சொல்லுவோம். இந்த ஹையும் இந்த லோவும் ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஹையும் இந்த லோவும் ஈக்குவலாக இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் பேட்டர்ன் சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஒரு சப்போர்ட் இருந்திருக்கு. ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருந்துகிட்ருக்கிறனால இந்த இடத்துல உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக இந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு. இந்த இடத்துல பெரிய ரெட் கலர் கேண்டில் வந்திருக்கனால 1 ஹவர்ஸில் இது இன்னும் க்ளோஸ் வைக்கிறதுக்குன்னு ஒரு 30 மினிட்ஸ் இருக்குது. அதனால உங்களுக்கு 5 மினிட்ஸில் போயிட்டு உங்களுக்கு இந்த ஜோனுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆக ஆரம்பிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்புகிற கண்டிஷனாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதுன்னு வைங்களேன். இந்த இடத்துல சப்போர்ட் க்ரீன் கலர் கேண்டில் வச்சுருக்கு. க்ரீன் கலர் வச்ச கேண்டலுக்கு அப்புறம் ஒரு சைட்வேஸ் கேண்டில்ஸ் ஃபார்மேஷன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த பிளாக் கலர் ஜோனுக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் ஒரு செல்லிங் நோக்கி தான் போகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கும் உங்களுக்குங்களா. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு 2 வகையான சப்போர்ட் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம 1 ஹவரில் ஒரு சப்போர்ட் ஜோனாகவும் 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் ஜோனாகவும் இருக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துல சைட்வேஸ் ஜோனாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே பெருசாக போக போகுது. இந்த லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒரு 1 ஹவரோட நெக்ஸ்ட் சப்போர்ட்டுக்கு வரப்போகுது. ஓகேங்களா, இது ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னால இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் ஜோன் பேட்டர்ன் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. சப்போஸ் பிரேக் பண்ணிடுது அப்படின்னா உங்களுக்கு இந்த லெவல் வரைக்கும் வரலாம். ஃபர்தராக உங்களுக்கு இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவல் வரைக்கும் வரலாம். இன்னொரு பார்த்தீங்கன்னா இந்த லோ பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் இறங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் சைட்வேஸ் ஆகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் நிஃப்டியோட ஒரு இதாக இருக்குது. ஓகேங்களா, 5 மினிட்ஸில் கேண்டில் சைட்வேஸ் இந்த இடத்துல ஆகணும். அதுதான் இந்த இடத்துல பெரிய இம்பார்ட்டன்ஸான விஷயம். இங்கே ஒன்று ஜோனுக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும், அப்படி இல்லை இந்த இடத்துல சைட்வேஸ் ஆகணும். சைட்வேஸ் ஆச்சுன்னா அந்த சைட்வேஸில் ஏதோ ஒரு பேட்டர்ன்ஸ் இருக்கும். அந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் கண்டினியூஷன் இல்லை ட்ரெண்ட் ரிவர்ஸலுக்கான ட்ரேடிங் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் இந்த இடத்துல. ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் ஜோனில் உங்களுக்கு சைட்வேஸ் ஆகுது அப்படின்னா ஒன்று பெரிய ட்ரெண்டை நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஒன்று சைட்வேஸ் ஆகுதுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இவ்வளோ தூரம் போகலாம், இந்த டாப் வரைக்குமே போகலாம். சப்போஸ் எனக்கு சைட்வேஸ் ஆகலை, எனக்கு இந்த இடத்துல அக்ரெசிவாக இருக்குன்னா அந்த அக்ரெசிவான ட்ரேடை நீங்கள் எடுக்காதீங்க. இந்த சப்போஸ் கீழே க்ளோஸ் வைக்கிது அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ தூரம் வரைக்கும் இருக்குது, 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. இந்த ஜோனுக்கு மேலே இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜோனுக்கு மேலே சப்போஸ் கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா ஜோனுக்கு மேலே இருக்க ஸ்டாப் லாஸை நீங்கள் மெயின்டைன் பண்ண ஆரம்பிங்க. இந்த லெவல் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு டவுன் ட்ரெண்டுக்கு நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நிஃப்டி தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். இப்போ இருக்குது சிங்கப்பூர் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலே சொன்ன மாதிரி தான். ஏன்னா சிங்கப்பூர் நிஃப்டியும் பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த மெத்தட்ஸ் நம்ம சொல்கிறோம். இது சிங்கப்பூர் நிஃப்டி பார்த்தாலும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு. நான் சொன்னேன் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சு, சைட்வேஸை உங்களுக்கு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தராக கீழே போகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போ இதை பேஸ் பண்ணி பார்த்தாலும் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கீழே டிமாண்ட் ஜோனை பிரேக் பண்ணுறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, இதை பிரேக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது சைட்வேஸ் ஆகி பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் கிளியராக தெரியும். அதனால இந்த இடத்துல சைட்வேஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் பொறுத்திருந்து நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு பார்க்கலாம். கொஞ்சம் சைட்வேஸ் ஆக விட்டு நீங்கள் ட்ரேட் எடுங்க. அப்புறம் தான் நமக்கு ஸ்டாப் லாஸ் தெரியும். ஏன்னா ஸ்டாப் லாஸ் தெரிஞ்சால் தான் நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சைட்வேஸ் ஆகிட்டு இருக்கு கேண்டில்ஸ் எல்லாமே. இப்போ நான் பேங்க் நிஃப்டி பார்க்க ஆரம்பிக்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் இந்த ஹைக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வைக்கல, அந்த ஹையில் டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போனால் தான் மார்க்கெட்டோட அப் ட்ரெண்டு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் 15 மினிட்ஸில் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல ஒன்று உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து 3 மினிட்டில் பார்த்தோம்னா என்னவா இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு லோயர் லோ பேட்டர்ன்ஸ் வச்சுருக்கு. லோயர் லோ போயிட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு இந்த சப்போர்ட் ஜோனில் ஒரு சைட் வேஸ் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் பேஸில் வந்து இருக்குது மார்க்கெட். இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸில் 3 மினிட்ஸில் ஒரு 3 மினிட் போட்டோம்னா ஓகே 3 மினிட்டில் ஓகே இந்த லோ கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் மார்க்கெட் வந்து மறுபடியும் கீழே போக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இந்த லோ கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் கீழே போகும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சைட்வேஸ் நடக்கிறக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. ஓகேங்களா, ஏன்னா ட்ரெண்ட் லைனுக்கு நியரஸ்ட் இருக்கிறனால ஒரு இன்சைட் பாராகவும் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு மார்க்கெட்டில் இருக்குது. எப்படி இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்டு கேண்டில் இன்சைட் பார் வச்சு மறுபடியும் ரெஸ்டன்ட் போயிட்டு கீழே இறங்கச்சோ, அதே மாதிரி இந்த இடத்துல இன்சைட் வச்சுட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக இந்த இடத்துல வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னென்னா உங்களுக்கு ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் இன்றைக்கி ட்ரேட் எடுக்க முடியும். அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனோட லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த இடத்துல வர வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.